Hello viewers, welcome to Super Brain. Exercise 4.3 la question number 1 la first subdivision பாருங்க. Fill in the blanks la. The compound interest on rupees 5,000 at 12% per annum for 2 years compounded annually. அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம போடுவோம் இல்லையா அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா per annumனா வருஷத்துக்குன்னு அர்த்தம், ஆனம்னா வருஷம் அப்படின்னு அர்த்தம். ஸோ per annumக்கு பார்த்தீங்கன்னா 12% கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 years கொடுத்துருக்காங்க. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A minus P, இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. A அப்படின்றது வந்து அமௌண்ட்டு, Pன்றது வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம போடுற பிரின்சிபல் அமௌண்ட்டு, இது இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு வர அமௌண்ட்டு. இப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டை தான் P அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ருபீஸ் 5,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து R அப்படின்னு எடுத்துக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத Rன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை 2. அப்போ N, நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, அப்போ அதை வந்து என்ன எடுத்துக்கலாம் 2 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஏ தெரிஞ்சால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏலேருந்து தான் பியை மைனஸ் பண்ண முடியும். நமக்கு பி தெரியும், பிரின்சிபல் அமௌண்ட்டு, ஏ தெரியாது இல்லையா? ஸோ ஏக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + R/100 த ஹோல் பவர் n. இதுதான் வந்து ஏக்கான ஃபார்முலா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏவை கண்டுபிடிச்சிடலாம். பின்றது என்ன, இங்கே ருபீஸ் 5,000 இல்லையா, அதை எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் 1 + R வந்து நமக்கு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 கொடுத்துருக்காங்க பை 100 ஹோல் பவர் n அப்படின்னு சொல்லும் போது n எவ்வளோ இருக்குது, நமக்கு 2 இருக்குது. ஓகே, இப்போ இந்த 5,000 அப்படியே போட்டுக்கோங்க. ருபீஸ் நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இருந்தால் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், 100 எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட எல்சிஎம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 × 100 100 கிடைக்கும். ப்ளஸ் இது செகண்ட் டேர்ம், இது கூட 100 போடும்போது 100 கேன்சல் ஆகிட்டு நமக்கு 12 மட்டும்தான் கிடைக்கும். த ஹோல் பவர் 2 இன்னும் வருமா? இப்போ 5,000 இன்ட்டு இது ரெண்டும் ஆட் பண்ணுங்க, 100ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 112 வரும் பை 100. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பவர் 2 வருது இல்லையா? சரி, இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பே போடுறேன். ஹோல் பவர் 2ன்னு போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பவர் 2 அப்படின்னா இது 2 வாட்டி நம்ம போடணும். 2 வாட்டி இது இருக்கு இல்லையா, அதனால 112/100 இன்ட்டு 112/100 2 வாட்டி நமக்கு வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 zeros இருக்குது, இங்கே நமக்கு 4 zeros இருக்கு இல்லையா, அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 3 0க்கு நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 2 0 கேன்சல் பண்ணியாச்சு, இங்கே 1 0 கேன்சல் பண்ண போகிறோம். எப்பவுமே லாஸ்ட்டில் அது தான் கேன்சல் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே 5 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 டைம், இதை வந்து 2 டைமில் நமக்கு 5 டேபிளில் வரும் இல்லையா? இப்போ இது 2 டேபிளில் இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம். இது 1 டைம் கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள் இது பார்த்தீங்கன்னா 5 2s are 10, பேலன்ஸ் 1 இருக்கும். இப்போ 6 2s are 12ன்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மிச்சம் நமக்கு என்ன இருக்குது, இந்த 112ம் இந்த 56 மட்டும் தான் இருக்குது. அது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணால் 6 2s are 12, பேலன்ஸ் 1, 1 6 are 6, 6 + 1 7, 1 6 are 6. திருப்பி 5 டேபிளில் மல்டிப்ளை பண்ணும்போது 5 2s are 10, திருப்பி பேலன்ஸ் 1, 1 5s are 5, 5 + 1 6, திருப்பி 1 5s are 5, 2 7 12 6 6 2 7 2 நமக்கு வருது. ஸோ இதுதான் வந்து என்ன, ஏ ருபீஸ் 6272 ஏ கிடச்சிச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து சிம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஐ அப்படின்னு சொல்லலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு, நான் என்ன சொல்லியிருக்கேன் ஃபார்முலா, ஏ மைனஸ் பின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஏ எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ் 6,272. பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னா ருபீஸ் 5,000 கொடுத்தாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம இதை சப் பண்ண போகிறோம். சப் பண்ண நாங்கள் 6272 5,000 சப் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 272 6ல் 5 போச்சுன்னா 1 வரும். அப்போ ருபீஸ் 1,272 நமக்கு வருது. இதுதான் அதோடைய ஆன்சர். ஸோ நம்ம இங்கே எழுதிக்கலாம் ருபீஸ் 1,272. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 8,000 at 10% per annum ஃபார் 1 year காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப் இயர்லி அப்படின்னு சொல்லும் போது ஆனுவலி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா
இங்கே பாருங்கள் ஃபார்முலாவை a ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r by 100 த ஹோல் பவர் n. ஆனுவல் அப்படின்னு வந்தால் இங்கே 100 இங்கே n வரும். அதுவே ஆஃப் இயர்லி அப்படின்னு வந்தால் இங்கே பவர் என்ன பண்ணோம்னா 2n போடணும். இங்கேயும் வந்து என்ன ஆகும் 200 ஆகிடும். ஓகே, இங்கே 200 வரும், இங்கே 2n வந்துடும். குவார்ட்டர்லி அப்படின்னு சொன்னாங்கன்னா குவார்ட்டர்னு என்ன 1/4 இல்லையா? அப்போ இங்கே என்ன ஆகும்னா 4 ஆகும், 4n வரும். இந்த இடத்துல 400 ஆகிடும். அது ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. பியூவில் கொடுத்துருக்காங்க ₹8,000 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10% per annum கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன சொன்னால் a - p. அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏவை ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன், p இன்ட்டு 1 + r by நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப் இயர்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது நல்லா நீங்கள் நோட் பண்ணணும். காம்பவுண்டட் பக்கத்தில் ஆனுவலி இருக்கா, ஆஃப் இயர்லி இருக்கா, இல்லைனா குவார்ட்டர்லி இருக்கா, எல்லாம் நல்லா பார்க்கணும். ஆஃப் இயர்லின்னு கொடுத்ததுனால இந்த இடத்துல நம்ம 200 போட்டு பவரில் 2n அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே, இப்போ a ஈக்குவல் டு p எவ்வளோ நமக்கு தெரியும், 8,000. 1 + r எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க, by 200. 2 இன்ட்டு n எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 தானே, 1 இயர் தானே, அப்போ 1 போட்டுக்கலாம். ஸோ 8,000 இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்கோம்னா எல்சிஎம் நம்ம எடுக்க போகிறோம். எல்சிஎம் வந்து இங்கே 20 டிவைடில் இருக்கிறதுனால ஒரு ஜீரோ போயிடுச்சு. அப்போ 20 தானே இருக்கும், அப்போ 20 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் போடும்போது 1 × 20 என்ன ஆகும், 20 ஆகும். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் போடுவோம், இன்ட்டு 20 போடுவோம். அந்த 20 இந்த 20 கேன்சல் ஆகிட்டு இங்கே என்ன இருக்குது, 1 மட்டும்தான் இருக்குது. அது மட்டும்தான் வரும், ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். ஏன்னா 2 × 1 என்ன ஆகும், 2 ஆகிடும். ஓகே, இப்போ 8,000 இன்ட்டு இந்த 20யும் 1ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க, 21/20. நமக்கு பவர் 2 இருக்கிறதுனால அது 2 தடவை நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே 3 ஜீரோ இருக்கிறதுனால இங்கே 2 ஜீரோ இருக்குது. அப்போ 2 ஜீரோ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம், 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். எப்பவுமே லாஸ்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, இங்கே வந்து நமக்கு வந்து 4 இருக்குது. சரி, நம்ம தனித்தனியாக கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் கேன்சல் பண்ணுற 1 டைம். 2 டேபிள் இது பார்த்தீங்கன்னா 40 டைம்ஸ் வரும். 4 2s are 8 இல்லையா? அப்புறம் இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, அது போட்டுக்கலாம். அதே மாதிரி 2 டேபிளில் இதை வந்து 20 டைம் கேன்சல் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன பேலன்ஸ் இருக்குது, 21 × 21 × 20 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 21 × 21 கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்குது, 441 கிடைக்குது. அது கூட நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணணும், 20 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஒரு ஜீரோ இருக்கிறதுனால ஜீரோ அப்படியே போட்டுக்கலாம். 1 2s are 2, 4 2s are 8, 4 2s are 8. அப்போ நமக்கு ஏ எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8,820 கிடைக்குது. இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா a - p இல்லையா? ஏ என்ன வந்திருக்கு நமக்கு 8,820. பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு வந்து 8,000 கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம சப் பண்ணும்போது பார்க்கும் போதே தெரியுது, 8,820லேருந்து 8,000 சப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ₹820 கிடைக்கும். ஸோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிக்கோங்க, ₹820. நெக்ஸ்ட் சம் பாருங்க, the annual rate of growth in population of a town is 10% சொல்லியிருக்காங்க. ஒரு டவுனில் பாப்புலேஷன் growth வந்து ஆனுவலுக்கு வந்து 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுதா. அதாவது ஆனுவல் ரேட்னா வருஷத்துக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் இட்ஸ் ப்ரெசன்ட் பாப்புலேஷன் இஸ், இப்போ இருக்கிற பாப்புலேஷன் வந்து இதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து என்ன பண்ணலாம், 6ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 இயர்ஸ், அதையும் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லும் போது அதுதான் நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம பிரின்சிபல் எடுப்போம் இல்லையா, பின்றது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது தான் பிரின்சிபலாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ இது இன்க்ரீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க, இப்போ இன்ட்ரெஸ்ட் மாதிரி வச்சுன்னா இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் பாப்புலேஷன் இப்போ இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இருக்கிறதுன்னு சொல்லும் போது இது இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு வந்தது தான், இன்ட்ரெஸ்ட் போட்டு வந்து அமௌண்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ பாப்புலேஷனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பாப்புலேஷன் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை தான் நம்ம பிரின்சிபலாக எடுக்கணும், இதுதான் ஏவா நம்ம எடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பிரின்சிபல் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஏக்கு அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது தான். ஸோ P × 1 + r/100 the whole power n. இதில் வந்து ஏ நமக்கு தெரியுங்க கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ P 1 + r அப்படின்றது என்ன, 10 கொடுத்துருக்காங்க. அப்போ 10/100 the whole power n-ன்றது எத்தனை இயர், 3 இயர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 3 போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால எல்சிஎம் வந்து 10 இருக்கிறதுனால 10 போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் போடும்போது 1 × 10 10 ஆகிடும். இப்போ செகண்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் போடும்போது இன்ட்டு 10 போடுவோம். 10 கெட் கேன்சல். நமக்கு என்ன 1 மட்டும் தான் கிடைக்கும், அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். இங்கே என்ன ஆகும், இந்த ஹோல் பவர் 3ஆக மாறிடும்.
இப்போ என்னாகும் பீன்ட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11 கிடைக்குமா 11/10 எத்தனை டைம் போடணும் 3 டைம்ஸ் போடணும் இப்போ 11/10 இன்ட்டு 11/10 ஓகே இந்த சைடு என்ன இருக்குது 26620 நமக்கு இருக்குது நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்போ இதெல்லாம் என்ன ஆகும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு என்ன ஆகும் ரெசிப்ரோக்கல்ல வரும் தலைகீழ வந்துடும் இல்லையா ஸோ இப்போ நம்ம 26620 அப்படியே வச்சுக்கோங்க இது மொத்தத்தையும் நம்ம இந்த சைடு கொண்டு வர போகிறோம் ஸோ இங்கே மல்டிப்ளேல இருக்குது இங்கே டிவைடில் வரும் இங்கே டிவைடில் இருக்குது இங்கே மல்டிப்ளேல போகும் அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதிலாம் வாங்கிட்டு இது இந்த சைடு வரும்போது என்ன ஆகும் 10/11 3 தடவை நமக்கு வந்துடும் இது 3 தடவை இருக்கிறதுனால 10/11 இன்ட்டு 10/11 இன்ட்டு 10/11 ஈக்குவல் டு பி இந்த பி மட்டும் அப்படியே இங்கே வச்சுக்கோங்க இது எல்லாமே நான் அந்த சைடு கொண்டு வந்துட்டேன் ஏன்னா நம்ம பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா 11 டேபிளில் இது நம்ம கேன்சல் பண்ணலாம் 11 டேபிள் இது பார்த்தீங்கன்னா 2 டைம் நம்ம போட்டோம்னா 22 வரும் அப்போ பேலன்ஸ் இருக்கும் 4 இருக்குமா 4னா 46 அப்போ 4 டைம் போட்டோம்னா நான் 44 போயிட்டு பேலன்ஸ் 2 வருமா அந்த 22 ஆகிடும் அப்போ 2 டைம் போட்டுட்டு 0 போட்டுடலாம் ஓகே அகைன் நான் 11 டேபிளில் கேன்சல் பண்ணல திருப்பியும் 2 டேபிளில் 2 டைம்ஸ் வரும் அப்போ 22க்கு 2 பேலன்ஸ் இருக்கும் திருப்பி 22 வருமா 22 2 டைம்ஸ் வரும் அப்புறம் ஒரு 0 இப்போ திருப்பியும் நம்ம வந்து இது 11 டேபிளில் கேன்சல் பண்ணோம் இது என்ன ஆகும்னா 2 டைம்ஸ் இது வரும் அப்புறம் ஒரு 0 இருக்குது பட் 20 இங்கே இருக்குது அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 10 10 10 அப்போ 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் 1000 நமக்கு கிடைக்கும் இல்லையா பாருங்கள் 20 இன்ட்டு இது 3 மல்டிப்ளை பண்ணால் 1000 நமக்கு கிடைக்கும் ஈக்குவல் டு பி இப்போ இது வந்து பாருங்கள் 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 2 இங்கே எத்தனை ஜீரோஸ் இருக்குது 1 2 3 4 ஜீரோஸ் 4 zeros போட்டுக்கோங்க அப்போ பிரின்சிபல் நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ₹20,000 கிடைக்குது ஓகேவா ஸோ இது இந்த சைடும் இருக்கலாம் இது இந்த சைடும் இருக்கலாம் ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து ஸோ பாப்புலேஷன் அதனால நமக்கு இங்கே வந்து ருபீஸ் வராது இப்போ P = 20,000 அவ்வளோதான் இந்த சம் ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிடலாமா 20,000 அவ்வளோதான் இந்த சம் நெக்ஸ்ட் சம் பாருங்க the amount if the compound interest is calculated quarterly ஓகேவா compound interest வந்து quarterly calculate பண்ணுறாங்க அப்போ A உடைய ஃபார்முலா என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஃபார்ம் த ஃபார்முலா யூசிங் த ஃபார்முலா அமௌண்ட்டுக்கு ஓகே அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா நம்ம A = நம்ம போடுவோம் A = P × 1 + போட்டுட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க குவார்ட்டர்லின்னு சொன்னால் என்னது 1/4ன்னு அர்த்தம் இல்லையா அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா R/400 போட்டுக்கணும் ஆஃப் இயர் வந்ததுன்னா 200 போடுவோம் குவார்ட்டர்லி வந்ததுன்னா 400 போடுவோம் நார்மலாக ஆனுவலின்னு கேட்டாங்கன்னா வெறும் 100 மட்டும் தான் போடணும் ஓகே இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே 4n போட்டுக்கணும் இங்கே 4 வந்து இங்கேயும் 4 இங்கே 2 வந்து இங்கேயும் 2 இங்கே வந்து 100 வந்து இங்கே வெறும் n 1ன்னு அர்த்தம் 1nன்றது என்ன n ஆகிடும் ஸோ அந்த மாதிரி தான் குவார்ட்டர்லின்னும் போது 4 போட்டுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க the difference between the SI and CI for 2 years for the principal கொடுத்துருக்காங்க SIக்கும் CIக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க 2 இயர்ஸ்க்கு ஓகேவா இதுக்கு வந்து டைரெக்டாக வந்து ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம போட்டுடலாம் அந்த ஃபார்முலா பாருங்க CI - SI போட்டுக்கோங்க ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமாக இருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும் ஸோ அதிகமாக இருக்கிற நம்பரை நம்ம முன்னாடி போட்டுக்கலாம் P × R/100 the whole power n இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா இப்போ நமக்கு இங்கே P என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ₹5,000 பிரின்சிபல் ஆஃப் ₹5,000 கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் R வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8% கொடுத்துருக்காங்க அப்போ R = 8% நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஓகேவா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே 2 இயர்ஸாக இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க புக்கில் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க 2 இயர்ஸாக இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் அதுவே 3 இயர்ஸாக இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ 2 இயர்ஸ்ன்றதுனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அந்த இயர்ஸை நல்லா நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ எடுத்துகிட்டு வந்து நம்ம எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணலாம் CI - SI = Pன்றது என்ன இங்கே நமக்கு 5,000 இல்லையா இப்போ R எவ்வளோ வந்திருக்கீங்க 8/100 Nன்றது என்ன இங்கே 2 இங்கே என்ன பண்ணலாம் 5,000 இங்கே வந்து பவர் 2 இருக்கு இல்லையா அப்போ இது என்ன பண்ணலாம் 2 டைம்ஸ் எழுதலாம் அதுக்கு முன்னாடி இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 4 டைம் வரும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன ஆகும் இந்த 50 டைம் திருப்பி நம்ம 2 டேபிள் இதை கேன்சல் பண்ணால் 2 இது என்ன ஆகும் 25 ஆகும் அப்போ 2/25 நம்ம என்ன பவர் 2ன்றதுனால 2 டைம்ஸ் நம்ம போட்டுக்கலாம் 2/25 × 2/25 நம்ம போட்டுக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா இப்போ பாருங்க 25 டேபிளில் 25 × 2ன்னு போட்டால் நமக்கு 50 வரும் இல்லையா அப்போ இது ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ணிடலாமா 125 இது வந்து 2 டைம்ஸ் 50 ஆகிடும் இப்போ இங்கே ஒரு 2 0 இருக்கு இல்லையா அந்த 2 0 போட்டுக்கலாம் ஓகே
அதே மாதிரி 25 டேபிளையும் இந்த 200 போகும். ஏன்னா 4 டைம் வந்து போடும்போது 100 ஆகிடும். அப்போ 8 டைம் போட்டால் என்ன ஆகும், 200 ஆகும் இல்லையா. 25 4 டைம் மல்டிப்ளை பண்ணும்போது 100 வரும் இல்லையா. அதே மாதிரி அதே வந்து 8 டைம் போடும்போது 200 ஆகும். அப்போ நம்ம பண்ணலாம் இது 8ஆல் நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. 2 2s are 4, 4 8s are 32 நமக்கு கிடைக்கும். அப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்ஐ பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வந்துருக்கு, ₹32. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிடுங்க, ₹32. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.